நண்பர்கள் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 49 ஏமல் சேட்டலைட்னு ஒன்று இருக்குது. சரியா, இது ஏமல் சேட்டலைட் பார்த்தா 90க்கு முன்னாடிகளில் வந்து நம்ம தமிழ் சேனல் நிறைய ஓடின சேனலுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் சேனல் மட்டும் தான் இருக்குது. வேறு எதுவும் நம்ம இந்தியன் சேனல்ஸ் கூட எதுவும் கிடையாது. அதெல்லாம் இது டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு 10 அடி டிஷ்ஷில் அதை சிக்னலை ட்ராக் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதை டீட்டெயில் பார்த்தலான்ட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, வாங்க இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. சரிங்க, அதை புது வியூவர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா, வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணலாம். வாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. 5G LMP வராதுக்கு முன்னாடி சாதா LMPயில் இந்த சேட்டலைட் நிறைய பேர் அதெல்லாம் எடுக்க முடியும், ஓட்ட முடியும். 5G வந்த பின்னாடி அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாதுங்க. அப்படி எடுத்தாலும் சில சேனல் மட்டும்தான் கவர் ஆகும், எல்லா சேனலும் கவர் ஆகுது. காரணம் என்னென்னா அதை T2வில் வந்து இப்போது டெரிஸ்டல் மாதிரி ஒரு ஒளிபரப்பு போயிட்டுருக்கு. T2MI என்ற ஒரு டெக்னாலஜி தான் இப்போ வந்து இதில் போயிட்டுருக்கு. அந்த T2MI சப்போர்ட் உள்ள பாக்ஸ் மட்டும் தான் வேலை செய்யும். அந்த மாதிரி எடுக்கணுன்னா ஃபாரின் பாக்ஸ், ஹை ரேஞ்ச் உள்ள பாக்ஸ் மட்டும்தான் எடுத்துக்குவோம் சேனலில். மற்ற சாதா பாக்ஸ் எதுவுமே எடுத்துக்காதுங்க. சரிங்களா, வாங்க உங்களுக்கு இந்த சிக்னல் நான் இப்போ ட்ராக் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். நான் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷில் எடுத்துருக்கேன், 10 அடி டிஷ்ஷில். உங்களுக்கு வேணால் சிக்னல் நம்ம செக் பண்ணி காமிச்சிடுறேன். எத்தனை பாயிண்ட் சிக்னல் வந்து காமிச்சிடும் பார்த்துங்க. சரியா, வேணும் விருப்பப்படணும் நீங்கள் எடுத்து பாருங்கள். சரியா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் 6 அடி டிஷ்ஷிலே நீங்கள் இந்த சிக்னல் ட்ராக் பண்ணலாம். வெறும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனால் சாதா LMP இருக்கிறவங்களுக்கு வசதியாக இருக்கும். அதாவது 5G இல்லாமல் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இது எல்லா சேனலும் எடுத்துட முடியும். 5G இருக்கிற இடத்துல எடுத்திங்கன்னா சில சேனல் அதில் எடுத்துக்காது. ஏன்னா அது டிபியும் ப்ளஸ் சிம்பிள் லைட்டும் அதுக்கு சப்போர்ட் ஆகாது. அதனால் சாதா LMP உள்ளவங்க எல்லாமே தாராளமாக எடுக்கலாம். 5G LMP இருக்கிறவங்க ஒரு சிலது மட்டும் கவர் ஆகும். சரிங்களா, பாருங்கள் ஒரு சில டிபி நான் எடுத்திருக்கேன், அது உங்களுக்கு காமிக்கிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சில டிபி பாருங்கள் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இந்த டிபி வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% கிடச்சிருப்பாங்க. கீழே பாருங்கள். அடுத்த டிபி பாருங்கள் 73%. அடுத்த டிபி பாருங்கள் உங்களுக்கு வந்து 64% கிடச்சிருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து 80. சரிங்களா, இது அசால்ட்டாக எடுத்துட முடியுங்க, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, இது எல்லாராலும் எடுக்கலாம். சரிங்களா, எடுத்து பாருங்கள் வேணுன்றங்க. ஓகேங்களா, வாங்க உள்ள வீடியோ டிவி கனெக்ட் பண்ணி வீடியோ செக் பண்ணி பார்த்துலாம். நண்பர்கள் இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம். ஸ்கேன் பண்ண எத்தனை சேனல் வருதுன்றதை நீங்கள் ஒரு டைம் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 5G LMP போட்டு இருக்கிறது. ஆனால் இந்த பாக்ஸ் வந்து அந்த டெக்னாலஜி இருக்குது. அதனால தான் இப்போ நான் ஸ்கேன் கொடுத்துட்றேன். இப்போ டியூன் பண்ணலாம் பாருங்கள். டியூன் பண்ண எவ்வளோ சேனல் வருதுன்னு பார்த்துருவாங்க. இதில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இருந்ததுங்களா, ஒரு 50 சேனல்கள் இருந்தது. 50லேருந்து 80 சேனல் மேலே இருந்தது. ஆனால் இப்போது இந்த 5G பிரச்சனை என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G LMP யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சேனல் கம்மியாக தான் வரும். அது இல்லாமல் முன்னளவுக்கு கொஞ்சம் இப்போது சேனல் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, கம்மியாக இருக்குது. 5G LMP யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சிக்கலாக எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 6 அடியிலே எடுக்கலாம். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு கவரேஜ் ஆகுது. இப்போது முன்ன மாதிரி இப்போ கவரேஜ் ஆக மாட்டேங்குது. மொத்தம் 3 டிபி உட்காந்துருக்குங்க, 64%. இப்போ 4வது டிபி ஒன்று உட்காந்துருக்கு. ஆனால் இவங்களுடைய இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறையா சேரிட்டு இதே சேம் சேனல் அங்கங்கே இருக்குது. இந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவங்களுடைய குரூப் எல்லாமே அங்கங்கே இருக்கும். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்பரில் பாருங்கள் ஸ்கேன் முடிஞ்சுது. அவங்க மொத்தம் பார்த்தா பாருங்கள் உங்களுக்கு 77%. குவாலிட்டி பாருங்கள் 71% இருக்குது. சரிங்களா, சிக்னல் வந்து ஈஸியாக கிடைக்கிது. ஆனால் என்னென்னா சேனல் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் இருக்குது சேனல் இப்போதைக்கு. சரிங்களா, வர முடிஞ்சது தான். மொத்தமாக நமக்கு பாருங்கள் 77% சிக்னலும், குவாலிட்டி பாருங்கள் 70%. சரிங்களா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதா LMP யூஸ் பண்ணுறவங்க 4 அடியில் ஓரளவுக்கு கவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. 5Gனா நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் 6 அடி மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். சரிங்களா, பார்த்துங்க. வர முடிஞ்சது லிஸ்ட்டு பார்த்துங்க, இதுதான். சரியா, மொத்தம் நமக்கு கொஞ்சம் கம்மி தான் கவர் ஆகுது. ஓகேங்களா,
நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.